தள்ளிப்படி எல்லாம் வெளியா தூக்க முடியாதுப்பா. தள்ளி நில்லுங்க தூக்க முடியும் கூட எடுத்துக்க. அம்மா 150 ரூபா போதும் வச்சுருமாங்க ஒரு தலையை. அதே 150 ரூபா தான் தலை. அம்மா 150 ரூபா கம்மி வராது. இப்போதான் ஒருத்தர் 150 ரூபா வெட்டிட்டு போனாரு. அந்த மாதிரி தலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க தலை வேற இந்த கிடைக்காது. அதுலேயே அவன் கையில வச்சு எதையும் விடுறது கிடையாது. எல்லாம் தள்ளி விட்டுருக்கு. அம்மா இது 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. இந்த தலை உங்களுக்கு அந்த தலை வராதுமா. அது ஆமாம்மா ஆமாம்மா தேங்காய் போடுறேம்மா. ஒரு பூனை அதிலே போடு சாப்பிட்டோம். அம்மா ஒரே வேலை தான்மா. மறுபடியும் பண்ணி கேட்கக்கூடாது. சொன்னீங்கன்னா வெட்டி விட்டுருவாங்க. இந்த மீன் தான் சாப்பிட்டுக்கலாம் முன்னாடியே. அம்மா அஞ்சே தலையை விட பெஸ்டான மீன் தலை அது கிடைக்காது உங்களுக்கு. ஒரு 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி வாங்க போது நீங்க அப்படி எனக்கு கொடுத்துருவேன் நான். இது வியாபாரம் புரிஞ்சுதா? 10 ரூபாய் எனக்கு 750 ரூபாய் எனக்கு என்ன கொடுத்துருவேன். ஏக்கா சேனை 200 ரூபாய் கேட்டாங்க கொடுக்கல. அன்னைக்கு 3 தான் வித்தியா. இது ஒரு சேனை கிடையாது. இல்லை ஒரு சேனை தான் இருக்குது. அது எப்பயே போயிட்டாங்க அவங்க. 250 ரூபாய் 7 சேனை வேணுமா? 300 தான் வித்தியா. நான் 200 ரூபாய்க்கு வித்துட்டு அப்படின்னா அது ஏற்கனவே இடத்துல அடிபட்டு வயிற்றுக்குள்ள அடிபட்டு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணி தான் இருக்குது. அதனால கொண்டு சைடு சேனை காணும். இதுக்கா அதெல்லாம் கொட்டாது. இருக்கா இந்த மீனோட சேனை 200 ரூபாய் கேட்டு கொடுக்கல. நீங்க 200 ரூபாய் எடுத்துங்க. அவங்க போயிட்டாங்க. ஒரே வேலை தானே. 200 ரூபாய் கொடுத்தாங்க. ஆல்ரெடி கேட்டாச்சு. எப்பயோ இல்ல வராது. ஆனா 200 ரூபாய் கேட்டாங்க அவங்க. இதெல்லாம் கிடைக்காத பொருள். என்னப்பா 2 சைடு 500 600 ரூபா போவோம். ஒரு சைடு எங்க போச்சுன்னா ஒரு சைடு சொன்னேன். ஆனா அது 200 ரூபாய் கேட்டாச்சுன்னா என்ன கேட்டுங்க. இல்ல கேட்டு சொல்லுங்க. ஓகேவா நம்ம கொடுங்க. கீழே மீன் வந்து போயிடும். அண்ணா ஐசண்ணா இன்னைக்கு ஒரு நாளாவது திரும்பி போயிடலாம். அந்த பக்கம் யாருக்கு யாருக்கு அது யாருக்குன்னு கேட்டேன். ஓ அந்த அக்காவுதா? பாரு ரொம்ப பாருங்க. அங்க வாங்கினாங்களோ மாடி இப்படி படுத்துக்கலாமா? கொஞ்சம் மாடி இப்படி பண்ண இந்த படம் பண்ண மாடி அப்படிதான் போய் கொஞ்ச நேரம் தூண்டு. அந்த வாழை இப்படி இன்னொரு ஓகே விட்ரு. அதெல்லாம் தெரியும். என்னப்பா அவங்களுக்கு நேரம் ஆகும்பா. எங்க போற? போயிட்டு வா. எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க மீன் எடுத்து வித்துருவாங்க. பயப்படிங்க. அதுக்குள்ள மீன் 2 கிலோ மீன் பண்ணுறது
1 hour தான் டைம் ஆகும். அவங்களுக்கு மணி ஆகலை, ஏன்னா மீன்லாம் வாங்கிட்டு தான் அது வெட்டுவாங்க. சொல்லுண்ணா, அதை வெட்டி கொடுத்துறேன். சர்ச்சைக்கு போனேன். உடனே இதெல்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியே விட வந்து 50 ரூபா கொடுங்க. சரிண்ணா, போயிட்டேண்ணா. குமார் வந்துக்கிறாண்ணா. குமார் வந்து அங்கே இருக்கிறான், பிடிச்சி மேலே அங்கே இருக்கிறேண்ணா. தெரியும். ஆமாம். முருகாவா? முருகா லீவு. அவர் தான் டங்கடக்கா எனக்கு. ஓ, நேற்றுலாம் வரல, வந்தானா? இங்கே வந்து போறாரு. ஒரு பாடி ரெடி பண்ணா இன்னொரு 1500 வைக்கணும், அப்பதான் பாடி ரெடி ஆகும். நான் நிப்பாட்லையா? அதனால பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம்பா. ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி போகும்போது இட்டு வந்தான், 2வது பாண்டிச்சேரிக்கு போகும்போது உசராயிட்டான். வேலைக்கிழமை நீ போட்டான். அவன் நினைப்ப மாட்டான். அவனுக்கு ஒரு 1500 செலவு பண்ணாதான் மறுபடியும் கடைக்கு வருவான். செலவு பண்ணணுமா? ஆமா, 1500 ட்ரிப்ஸ் எடுத்துதா. அதான் அவனுக்கு 200 ஊற்றி ஏற்றிக்கிறேன் பிளாக்ல. அந்த 200 காடி ஆயா வந்துடுவாங்க. உனக்கு 200 கொடுத்தா தான் வேலையாகும். பயப்பிடிப்பான். பை வாங்கலையா? பை பை வேணும். அந்த பையில எடுத்துக்கோ. நீங்க ஓப்பன், நீங்க அமைக்கி மட்டன்ல போட்டு எல்லாம் சேர்த்து 40 பீஸ் வருமா? 40 பீஸ் தாராளமா. வாழ இருந்து தலையெல்லாம் விட்டுரு. வாழல இருந்து 40 பீஸ் தாராளமா வரும். குழம்புக்கு ஓகே போட்டுருவோம். 80 ரூபா கொடுங்க. 80 ரூபா கொஞ்சம் ஸ்லைஸ். இருக்கான். அப்புறம் இதோ மீன் வந்துச்சு பாரு. வண்டியில மீன் வந்து தெரியும். மீன் கிடக்கு இது என்னன்னா உடையாத அளவுக்கு போடணுமா? அப்போ ஓகே. ஏன்னா ரொம்ப சின்ன போகக்கூடாது. உங்களுக்கு ட்ரைக்கு போதுன்னு சொன்னா எடுத்துக்கலாம். ட்ரைக்கு போதுமா? ட்ரைக்கு போதுமா? இவ்வளோ பாரு, பாறைலாம் வெட்டுறது கட்டி கிடையாதுயா. திருப்பி அமைச்சிடலாமா? ஓகே வாங்க. பாதி குழம்புக்கு பாதி வருகிறதுக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பாதி குழம்புக்கு பாதி வருகிறதுக்கு. ஓ சொல்றேன் சொல்றேன். முதல்ல நீ எத்தனை உனக்காக தான் வெயிட்டிங்க.